திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து நேரில் அறிவதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், திரைப்பட இயக்குநர்கள் பாரதிராஜா, டி. ராஜேந்தர், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் மிக நலமாக இருப்பதாக தளபதி அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் முழுமையான நலம் பெற்று அவர்கள் மீண்டும் அதே காந்த குரலோடு, அதே வசீகரிக்கும் பார்வையோடு மக்களை சந்திக்கின்ற நிலையை இயற்கை என்னை ஏற்படுத்தி தருவாள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தேன். அவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பூரண குணமடைந்து மிகவும் எப்பொழுதும் இருப்பதைப் போல அவர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கலைஞரை பொறுத்தமட்டில் எங்கள் குடும்பத்தோடு உணர்வுபூர்வமாக ஒரு உள்ளார்த்தமாக ஒரு அன்பு கொண்டவர். எனது திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்தார். என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தார். கலைஞர் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியாக, பொதுச் செயலாளராக, தலைவராக 49 ஆண்டுகள் பணியாற்றி நிறைவு செய்திருக்கிறார். அவர்களை வாழ்த்துவதற்காகவும் வணங்குவதற்காக வந்தேன். ஆரோக்கியமாக இருக்கிற அநியாய, அக்கிரம, பாசிச, நாசிச ஆட்சிகளுக்கு எதிராக அவர் குரல் ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அவர் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் தமிழ் சமூகத்திற்கான பணியை தொடங்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உடல்நலம் பற்றி விசாரிக்கிறது நல்லா இருக்காரு. அவர் பெரிய சரித்திரம், அதை படித்து தான் அவர் நமக்கெல்லாம் சாதாரணமாக விடை கொடுத்துட்டு போக மாட்டார். அவர் தலைவர், செயல் தலைவரை பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 99 50 ஆண்டு கால அரசியலில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தக்க வைத்த ஒரே தலைவன் கலைஞர் தான். ஏன்னா 50 இயர்ஸ் யாருமே தொடர்ந்து அந்த இடத்துல நின்னதில்லை. வேர்ல்டு ரெக்கார்டு தான் கிரியேட். என்ன இந்த மண்ணை பற்றி பேசி இனிமேல் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து கூட பேசினாலும் கலைஞரை பதிவு செய்து தான் பேச முடியும். வேறு எதுவும் இருக்கு. அத்தகைய ஒரு கொள்கையில் 1000 கட்சி ஆச்சரியங்கள் இருக்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் கூட. ஆனால் எல்லாரும் இன்னைக்கும் பெருமைக்குரிய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வது நான் கலைஞர். என்னை என் மீது அன்பு காட்டக்கூடிய, பாசம் காட்டக்கூடிய அண்ணனாக தளபதி அவர்கள் இந்த கரத்தை பிடித்து, தலைவர் அவர்களை என்னால் உள்ளே சென்று பார்க்க முடியவில்லை, இயலவில்லை, சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஆறுதல், தளபதியின் அவருடைய கரத்தை பிடித்து இந்த ததும்பி வழிந்த இந்த கண்ணீரை துடைக்க முன்வந்தாரே, அந்த உணர்வை பார்க்கின்றேன். அந்த தளபதியைப் போல எண்ணற்ற உடன்பிறப்புகளுக்கு என்னதான் நான் எங்கே இருந்தாலும், உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும், உரைக்குள்ளே இருந்தாலும் வாழ்தான், வெளியே இருந்தாலும் வாழ்தான், நான் என்றைக்கும் கலைஞரின் போர்வாள், கழகத்தின் முன்னாள் போர்வாள் என்ற முறையிலே உடன்பிறப்புகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஆறுதல் நிச்சயமாக அந்த ஆறுதலை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என் முகத்தை காட்ட நான் வரவில்லை.